நண்பர்களே, நீங்களும் ஜிம்முக்கு போக காத்து கொண்டிருப்பவர்களா? அப்ப இந்த வீடியோ முடியும் வர பாருங்க, கட்டாயம். நேரடியாக கனமான எடைகளை தூக்காமல் 10 முதல் 15 நிமிடங்கள் வார்ம் அப் பயிற்சிகளை செய்வது அவசியம். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைப்பிடிப்புகள் ஏற்படாமல் தடுக்கும். அதிக எடையை தூக்குவதை விட பயிற்சியை சரியான முறையில் செய்வது மிக முக்கியம். தவறான முறையில் பயிற்சி செய்வது நிரந்தர உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆரம்பத்தில் பயிற்சியாளரின் உதவியுடன் முறையான அசைவுகளை கற்றுக்கொள்ளுங்கள். உணவு முறை. உடற்பயிற்சி என்பது 30% உழைப்பு என்றால் 70% நாம் உண்ணும் உணவிலேயே உள்ளது. புரதச்சத்து தசைகளின் வளர்ச்சிக்கு முட்டை, பயறு வகைகள், சிக்கன் அல்லது சோயா போன்ற புரத உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். பயிற்சிக்கு இடையிலும் நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது தசை சோர்வை தவிர்க்கும். தினமும் ஜிம்முக்கு செல்வதை விட வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் தசைகளுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியம். அப்போதுதான் தசைகள் வளர்ச்சி அடையும். அதேபோல் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சீரான முயற்சி. ஒரே வாரத்தில் மாற்றம் தெரியாது. ஜிம் செல்வதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். முடிவுகள் மெதுவாக தெரிந்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்வது மட்டுமே நீண்ட கால பலனை தரும். நீங்கள் புதிதாக ஜிம்முக்கு செல்பவர் என்றால் இதய துடிப்பு மற்றும் உடல்நிலையை பொறுத்து மெதுவாக பயிற்சிகளின் தீவிரத்தை அதிகரிப்பது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோல் உடல் பயிற்சி சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்ள வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. பாய்.